Hi friends, welcome to Rihanna Designer channel. இன்னைக்கு இந்த வீடியோல ட்ரெண்டிங்ல இருக்க V-neck pleated kurti எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த V-neck pleated kurti ஸ்டிட்ச் பண்றதுக்கு நான் 3 மீட்டர் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து 44 inches செஸ்ட் இருக்கவங்களுக்கு ஸ்டிட்ச் பண்றேன். சோ அதுக்கு 3 மீட்டர் கிளாத் எடுத்துர்க்கேன். எடுத்துருந்த 3 மீட்டர் கிளாத்தை ஃபுல்லா ஓபன் பண்ணிக்கிறேன். ஃபுல்லா ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் குர்த்தியோட லெந்த் எவ்வளவு வைக்கிறீங்கன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. நான் வந்து குர்த்தியோட லெந்த் வந்து 46 inch வைக்கிறேன். 46 inch லென்த்ல ஃப்ரண்ட்டுக்கு தனியா பேக்குக்கு தனியா ரெண்டு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 46 inch லென்த்ல ஃப்ரண்ட்டுக்கு நான் பீஸ் கட் பண்ணிக்கிட்டேன். அந்த கிளாத்ல இருந்து அகலம் வந்து நம்ம கிளாத்ல எந்த அகலம் இருக்கோ அதே அகலத்துக்கு எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்த இந்த கிளாத் வந்து அகலம் கம்மியா இருக்கும் இல்லையா, அந்த சைடு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கிளாத் வந்து 2 லேயரா இருக்கும். இப்போ நான் மடிச்சு போட்டுக்கிறது வந்து குர்த்தியோட ஃப்ரண்ட் சைடுக்கு. இப்போ குர்த்தியோட ஃப்ரண்ட் சைடு வந்து V neck வச்சு நம்ம ப்ளீட்ஸ் கொடுப்போம் இல்லையா, ப்ளீட்ஸ் கொடுக்கறதுக்காக மடிப்பு கிட்ட இருந்து 3 inch மார்க் பண்ணிட்டு மேல இருந்து கீழே வரைக்கும் லைன் போட்டுக்கோங்க. ப்ளீட்ஸ் வைப்போம் இல்லையா, ஸோ அதுக்காக 3 inch வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ அதே 46 inch லென்த்துக்கு நான் பேக் பீஸ் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அகலம் கம்மியா இருக்க சைடு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ கீழே வந்து பேக் பீஸ் போட்டிருக்கேன். அதுக்கு மேல 3 inch மார்க் பண்ணி மடிச்சிருக்கோம் இல்லையா ஃப்ரண்ட் பீஸ், ஸோ அதை வந்து அப்படியே அந்த 3 inch உள்ள மடிச்சுட்டு அப்படியே அந்த பேக் பீஸ்க்கு மேல போட்டுக்கிறேன். கீழே வந்து பேக் பீஸ் இருக்கு, மேல வந்து 3 inch மடிச்சு போட்டு ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு. மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட ஃபுல் ஷோல்டர் வந்து 16 inch. அப்படியே வைக்க கூடாது, நான் வந்து பேக் நெக் வந்து 4 inch வைக்கிறேன். ஸோ 4 inchல பாதி வந்து 2 inch. ஸோ நம்ம பேக் நெக் எவ்வளோ வைக்கிறோமோ அதோட பாதி வந்து ஷோல்டர்ல மைனஸ் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு ஷோல்டர் கிட்ட கரெக்டா வரும். ஸோ 16ல 2 inch மைனஸ் பண்ண அப்படின்னா 14 inch. 14ல பாதி வந்து 7 inch. 7 கூட 1/2 inch ஆட் பண்ணி 7.5 inch மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஆம்ஹோலும் 7.5 inch மார்க் பண்ணா ஆம்ஹோல் கர்வ் போடும்போது கரெக்டா வந்துடும். ஆம்ஹோல் வந்து 18 inch, அதுல பாதி வந்து 9 inch. ஸோ 7.5 inch லென்த் வச்சோம் அப்படின்னா நம்ம கர்வ் போடும்போது 9 inch கரெக்டா வந்துடும். மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆம்ஹோல் பாக்ஸ் பண்ணியாச்சு. இங்க வந்து நெக் லென்த் நெக் வித் எதுவும் மார்க் பண்ணல. நான் ஃப்ரண்ட் தனியா பேக் தனியா எடுத்து தான் நெக் வந்து மார்க் பண்ணணும். அப்புறம் செஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். நான் செஸ்ட் வந்து 44 inch வைக்கிறேன். ஸோ அதை வந்து 4ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா 11 inch. மடிப்பு கிட்ட இருந்து இங்க 11 inch மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து சீம் அலவன்ஸ்க்கு 2 inch மார்க் பண்றேன். கிளாத் விடுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு 2 inch வேஸ்ட் மார்க் பண்ணணும். வேஸ்ட் லென்த் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் வேஸ்ட் மார்க் பண்ணுங்க. ஸோ வேஸ்ட் லென்த் வந்து 15 inch மார்க் பண்றேன். சைட்ல மார்க் பண்ணிக்கோங்க. 15 inch மார்க் பண்ண இடத்துல இப்போ வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணணும். என்னோட வேஸ்ட் ரவுண்ட் வந்து 40 inch. அதை 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 10 inch. ஸோ அந்த 10 inch நம்ம வேஸ்ட் லென்த் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். இப்போ 10 inch இங்க வருது. அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் வந்து 2 inch எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்டும் வேஸ்ட்டும் மார்க் பண்ணா போதும். இப்போ எதுவும் மார்க் பண்ண வேண்டாம். இப்போ ஆம்ஹோல் கர்வ் ட்ரா பண்ணலாம். ஆம்ஹோல் லென்த் மார்க் பண்ணோம் இல்லையா, அதோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்க இருந்து 1.25 inchக்கு மார்க் பண்ணி இந்த ஆம்ஹோல் சென்டரும் இந்த 1.25 inch மார்க் பண்ணோம் இல்லையா, அதையும் ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். கரெக்டான செஸ்ட் கிட்ட வரைக்கும் ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு செக் பண்ணலாம். என்னோட ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து 18 inch, அதுல பாதி 9 inch. மேல வந்து ஷோல்டருக்கு 1/2 inch போயிடும் இல்லையா ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது. ஸோ அந்த 1/2 inch கிளாத்தை விட்டுட்டு 9 inch இந்த கரெக்டான செஸ்ட் கிட்ட வரைக்கும் வருதா பாருங்க. எனக்கு கரெக்டா வருது. அப்போ எனக்கு ஆம்ஹோல் கர்வ் வந்து கரெக்ட். இந்த கரெக்டான செஸ்ட் வேஸ்ட் லைன் போட்டுக்கிறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணதை லைன் பண்ணிக்கிறேன். இப்போ வேஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஏலைன் குர்த்தி கட் பண்ற மாதிரி தான் கட் பண்ணணும். ஸோ வேஸ்ட் கிட்ட இருந்து அப்படியே ஸ்கேலை வந்து கிராஸா வச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிளாத் இருக்குதோ அந்த அளவுக்கு ஸ்கேலை வந்து கிராஸா வச்சு அப்படியே லைன் போட்டுக்கோங்க கீழே வரைக்கும். இப்போ இந்த மாதிரி ஏலைன் குர்த்தி லைன் போட்டதுக்கு அப்புறம் வேஸ்ட் கிட்ட இருந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம கீழே எந்த அளவு வருதுன்னு பாருங்க, 32 inch. அதே வேஸ்ட் கிட்ட இருந்து சைடா லைன் போட்டோம் இல்லையா, இப்போ கிராஸா லைன், அந்த கிராஸா லைன் போட்ட இடத்துல எங்க 32 inch வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க ஒரு 1.5 inch அளவுக்கு மேல தூக்கி வருது. இந்த மாதிரி மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு குர்த்தி வந்து போடும் போது நல்லா இருக்கும். இப்போ கீழே பாதிக்கு மேல இருந்து கர்வ் போட்டு அந்த கர்வை கட் பண்ணிடுறேன். இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் அதுக்கப்புறம் சைடு எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இப்போ கரெக்டான செஸ்ட் கிட்ட கட் கொடுத்துக்கிறேன். ஜாயின் பண்ணும்போது நம்ம அந்த அளவு ஜாயின் பண்ணிடுவோம். அப்புறம் வேஸ்ட் லென்த் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். நெக்கோட வித் எவ்வளோ வைக்கிறேன்னு பாருங்க. என்னோட ரெடி ஷோல்டர் அப்படின்னா நம்மளுக்கு ஷோல்டர்ல கிளாத் இருக்கும் இல்லையா, அது வந்து எனக்கு 3.5 inch வேணும். ஸோ அது கூட ஒரு 1/2 inch ஆட் பண்ணி 4 inch மார்க் பண்ணிக்கிறேன். இதான் ரெடி ஷோல்டர். இப்போ ரெடி ஷோல்டர் மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நெக்கோட வித்து கிடைச்சிரும். ஸோ நெக்கோட வித் வந்து எனக்கு 3 inch வருது. ஃப்ரண்ட் பீஸ்ல மார்க் பண்ணிருக்க அந்த மார்க்கே கீழே அப்படியே அங்க மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் பேக் பீஸ்ல நம்மளுக்கு நெக் வித்து கரெக்டா வரும். இப்போ ஃப்ரண்ட் பீஸை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பேக் பீஸ்ல வந்து நெக் கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ல வந்து நார்மலா ரவுண்ட் நெக் தான் கட் பண்ண போறேன். ஸோ நெக்கோட லென்த் வந்து 4 inch வைக்கிறேன். ஸோ 4 inch நெக் லென்த் மார்க் பண்ணிட்டு பாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ரவுண்ட் நெக் வந்து டிரா பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ண அந்த ரவுண்ட் நெக் அப்படியே கட் பண்ணிடுறேன்.
இப்போ பேக்கில் வந்து நெக் கட் பண்ணியாச்சு. பேக் பீஸ் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் நம்ம 3 இன்ச் உள்ள மடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ 3 இன்ச் கிளாத் வந்து உள்ள மடிஞ்சிருக்கு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ்ல நம்ம நெக் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக் லென்த் வந்து நான் 6 இன்ச் மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த வி நெக் வந்து ப்ளீட்ஸ் வரணும் இல்லையா, அது எந்த லென்த்துக்கு வரணும்னு பாருங்க. எனக்கு வந்து 11 இன்ச்சுக்கு வரணும். ஸோ 11 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். வி நெக்குக்கு பட்டி வைப்போம் இல்லையா, அது எந்த அளவுக்கு வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 இன்ச் பட்டி வைக்கிறேன். சப்போஸ் நீங்க 1.5 இன்ச் பட்டி கூட வச்சுக்கலாம். ஸோ நான் 1 இன்ச் வைக்கிறனால இங்க நெக் வித் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணலையா, அங்க இருந்து 1 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1/2 இன்ச் வந்து ஷோல்டருக்கு போயிடும். ஸோ 1/2 இன்ச் கீழே இறக்கி லைன் போட்டுக்கிறேன். இப்போ 3 இன்ச் உள்ள மடிச்சு இல்லையா, அந்த மடிச்ச கிளாத்தை ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு அந்த ப்ளீட்ஸ் மாதிரி வரணும். இந்த மாதிரி நான் லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஷோல்டர் கிட்ட 1 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ண இல்லையா, அந்த 1 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ண மார்க்ல இருந்து இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நான் கிராஸா லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வரும். இங்க வந்து கிளாத் வந்து அதிகமா இருக்கு இல்லையா, அந்த கிளாத் வந்து ப்ளீட்ஸ் வச்சதுக்கு அப்புறம் குர்த்தியோட சென்டர்ல ப்ளீட்ஸ் மாதிரி வந்து நம்மளுக்கு வி நெக் வந்து கரெக்டா வந்துடும். இங்க 1 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணியிருக்காத நம்ம அந்த இடத்துல 1 இன்ச் அளவுக்கு பட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நெக் வித்துக்கு கரெக்டா வந்துடும். மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க இந்த மாதிரியே நம்மளுக்கு குர்த்தியோட ஃப்ரண்ட் சைடு வந்து கிடைக்கும். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு நெக் வந்து பெருசா இருக்க மாதிரி தெரியும். அந்த பெருசா இருக்கதை நம்ம இந்த மாதிரி ப்ளீட்ஸ் பிடிச்சி நம்ம சின்னதாக்கணும். சின்னதாக்கிட்டு அப்புறம் இந்த இடத்துல பட்டி வைக்கணும். நெக்கு கிட்ட 1 இன்ச்சுக்கு பட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நார்மலான நெக் சைஸ் வந்து கிடைச்சிரும். இப்போ நான் ஸ்லீவ் கட் பண்ணணும். ஸ்லீவ் கட் பண்றதுக்கு குர்த்தி கிளாத்ல இருந்து கீழே இந்த அளவுக்கு கிளாத் கிடைச்சிது. ஸோ அதை வந்து 4 லேயர்ஸா மடிச்சு போட்டிருக்கேன். இதோட லென்த் செக் பண்ண அப்படின்னா 10 இன்ச் வருது. நீங்க நார்மல் ஸ்லீவ் வைக்கணும் அப்படின்னா இந்த அளவே போதும். நான் வந்து இங்க 3/4 ஸ்லீவ் வைக்கிறனால எனக்கு வந்து கிளாத் எக்ஸ்ட்ரா வேணும். ஸோ அதுக்காக சைட்ல இருந்து கிடைச்ச இந்த 2 பீஸை வந்து கீழே எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணி நான் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போறேன். 2 லேயரா இருக்கு. அதை இன்னொரு முறை ஃபோல்ட் பண்ணேன் அப்படின்னா 4 லேயரா வந்துடும். ஸோ ஃபோல்டு இருக்க சைடு அப்படியே ஒன்னா வச்சு கீழே அந்த கிளாத்க்கு 1/2 இன்ச்சுக்கு மேல நம்ம எக்ஸ்ட்ரா பீஸை வைக்கணும். ஏன்னா ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் போகும். கிளாத் ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதுக்காக ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். அந்த லைனுக்கு மேல 1 இன்ச் தள்ளி இன்னொரு லைன் போட்டுக்கிறேன். அந்த அளவு கிளாத் வந்து நம்ம ஸ்லீவ்ல கீழே மடிச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸ்லீவோட லென்த் மார்க் பண்ணணும். ஸ்லீவோட லென்த் வந்து எனக்கு 16 இன்ச் வேணும். அது கூட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி 16.5 இன்ச் இந்த இடத்துல கரெக்டா வருது மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்மளுக்கு அடிக்கை நீளம் வந்து நம்ம செஸ்ட் வந்து 44 இன்ச் இல்லையா, ஸோ அதை வந்து 10ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4.4 இன்ச்சு. ஸோ 4.4 இன்ச் இந்த லென்த் இருக்கு இல்லையா, அதுல இருந்து கீழே இறக்கி மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடிக்கை லென்த் வந்து கரெக்டா வந்துடும். நம்ம ஸ்லீவோட அகலம் அதாவது ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 18, அதோட பாதி வந்து 9. இங்க மேல இருந்து 9 எங்க வருதோ அந்த அடிக்கை லென்த் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட கீழ் ரவுண்ட் வந்து 12 இன்ச்சு, அதோட பாதி வந்து 6 இன்ச்சு. ஸோ இந்த இடத்துல 6 இன்ச் மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச் சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட கர்வ் ட்ரா பண்ணலாம். கர்வ் ட்ரா பண்ணுறது மடிப்பு கிட்ட வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த 1.5 இன்ச்சுக்கு அப்புறம் நம்ம அந்த கர்வ் வந்து கீழே இறக்குற மாதிரி ட்ரா பண்ணணும். நம்ம மடிப்பு கிட்ட இருந்தே கர்வை கீழே இறக்கணும் அப்படின்னா ஸ்லீவோட ஃபிட்டிங் வந்து கரெக்டா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த 1.5 இன்ச்சுக்கு அப்புறம் நம்ம கர்வ் வந்து கீழே இறக்கணும். இப்போ கரெக்டான அகலம் லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணோம் இல்லையா, அதை லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்லீவ் வந்து மார்க்கிங் முடிஞ்சிருச்சு. இந்த கர்வ் சைடு அதுக்கப்புறம் கீழே லைன் போட்டோம் இல்லையா, அதை அப்படியே கட் பண்ணிடுறேன். இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து 1 இன்ச் கிளாத் விட்டுருந்தோம் இல்லையா மடிச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு, அந்த அளவு கட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கரெக்டான அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்லீவோட சென்டர்கிட்டையும் கட் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்லீவோட கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பீஸ் வந்து இந்த இடத்துல அகலமாக இருக்கு இல்லையா, எந்த அளவு இருக்குன்னு பார்க்கணும். எனக்கு 6 இன்ச் இருக்கு. இதை வந்து நான் இப்போ ப்ளீட்ஸ் வச்சு 2 இன்ச் அளவு கொண்டு வரணும். 2 இன்ச் அளவுக்குனா நான் வந்து 1 இன்ச் பட்டி வைக்கிறேன். ஸோ 2 சைட்ல இருந்து 1 இன்ச் பட்டி வச்சோம் அப்படின்னா டோட்டலா 2 இன்ச்சுக்கு வரும். இந்த மாதிரி ப்ளீட்ஸ் பிடிச்சி 2 இன்ச் வர அளவுக்கு ப்ளீட்ஸ் பிடிச்சிக்கணும். இந்த கார்னர்ல இருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் ப்ளீட்ஸ் பிடிச்சி 2 இன்ச் அளவுக்கு கொண்டு வரணும். ப்ளீட்ஸ் பிடிச்சதுக்கப்புறம் மெஷர் பண்ணி பாருங்க. எனக்கு இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் 2 இன்ச் கரெக்டா வருது. இப்போ இன்னொரு முறை மெஷர் பண்ணி பார்க்குறேன் பாருங்க, 2 இன்ச் கரெக்டா வருது. இப்போ நம்ம இந்த வி ஷேப்க்கு பட்டி வைக்கணும். இப்போ பட்டி வந்து நான் 1 இன்ச் வைக்கிறேன். ஸோ அது கூட ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி 1.5 இன்ச் அளவுக்கு எடுக்கணும். டபுளா ஃபோல்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த கிளாத் வந்து 1.5 இன்ச் அளவு இருக்கணும். இப்போ இந்த கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம நெக்ல ஜாயின் பண்ணணும். ஸோ ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்கு கூட ஜாயின் பண்ணலாம். அப்போதான் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நெக்கு கூட அந்த பட்டி ஜாயின் பண்ணலாம். ஃப்ரண்ட் பீஸ் வந்து கரெக்டான சைடு மேலே இருக்க மாதிரி வச்சிருக்கேன். அதுக்கு மேலே அந்த பட்டியை இந்த மாதிரி நம்மளுக்கு நெக் எந்த ஷேப்ல வருதோ அந்த ஷேப்ல வச்சுட்டு நம்ம அந்த ப்ளீட்ஸ் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ப்ளீட்ஸ் பிடிச்சதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கார்னர் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். அது கீழே ஸ்டிச் பண்ணக்கூடாது.
இந்த இடம் வரைக்கும் ஸ்டாப் பண்ணிட்டு இதே மாதிரி இன்னொரு சைடும் கரெக்டான சைடுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். அந்த ப்ளீட்ஸ் பிடிச்சது கிளாத்துக்கு மேலே வரைக்கும் அப்படியே ஸ்டிச் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ இந்த பட்டியை வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு திருப்பணும். அந்த பிசுறு பீஸ் வந்து பேக் சைடு போயிடும். இப்போ இந்த மாதிரி திருப்பிட்டு இப்போ கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த பட்டி பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி உள் சைடு திருப்பிக்கணும். 2 சைடு இருக்க அந்த பட்டி பீஸை உள்ள இந்த மாதிரி விட்டுணும். உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நெக்கு கிட்ட வந்து இங்கே ஃபினிஷிங் வந்துடும். இந்த ப்ளீட்ஸ் பிடிச்சோல்ல, இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபினிஷிங் இருக்காது, பிசிறு பிசிறாக இருக்கும். ப்ளீட்ஸ் பிடிச்ச அந்த கிளாத்தை நம்ம இந்த பட்டி பீஸ் கூட வச்சு அப்படியே கீழே வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்கு இப்போ பேக் சைடு இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த 2 பட்டி பீஸையும் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ப்ளீட்ஸ் பிடிச்சோல்லையா அந்த கிளாத்தை இந்த பட்டி பீஸையும் ஒன்றா வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு பார்க்கும்போது பாருங்க, இந்த இடத்துல பிசிறு இப்போ தெரியல. ப்ளீட்ஸ் பிடிச்ச பிசிறு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பட்டியும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அந்த ப்ளீட்ஸ் வச்ச கிளாத்தோட பிசிறும் தெரியல. இந்த பட்டி எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒரு 1/4 இன்ச்சு பட்டியை வெட்டிட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிடலாம். பட்டி பீஸ் வந்து நம்ம இந்த சைடு திருப்பணும். ஸோ அது வந்து நல்லா படிஞ்சு இருக்கிறதுக்காக ஃபுல்லாக ஒரு படிமான தையல் நெக்கு ஃபுல்லாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி படிமான தையல் போட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு வி ஷேப்க்கு பட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு நெக் லென்த் வந்து 6 இன்ச்சு தான். ஆனால் இங்கே வந்து பெருசாக இருக்கு இல்லையா, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 6 இன்ச்சு கிட்ட மார்க் பண்ணிட்டு அந்த 6 இன்ச்சு கீழே ஓப்பன் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் இருக்க இடத்துல வந்து நம்ம இன்னொரு பீஸ் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ மேலேருந்து 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நெக் லென்த்துக்கு மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல இந்த அளவு கிளாத் இல்லையா, ஸோ அந்த அளவு கிளாத்தை வந்து இப்போ ஜாயின் பண்ணணும். இப்போ 6 இன்ச்சு மார்க் பண்ணேன். ஸோ மேலே ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு போயிடும், அப்படின்னாலும் நெக்கு கம்மியாகும். ஸோ அதுக்காக இன்னொரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த ஃபோல்டு இருக்கிறது வந்து நெக்குக்கு மேலே வர மாதிரி வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே நம்ம இந்த வி ஷேப் நெக்கு வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும். எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணமோ அந்த இடத்த இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டு இந்த சைடு படிமான தையல் போட்டோம் இல்லையா, அந்த படிமான தையல் மேலேயே அந்த கிளாத் வந்து ஜாயிண்ட் ஆகிறதுக்காக ஒரு தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடும் ஓரத்தில் ஒரு தையல் போட்டுப்பேன். இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ண கிளாத் வந்து நல்லா ஜாயிண்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு பின்ன ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி பாருங்க, ப்ளீட்ஸ்னே வச்சு வி நெக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் சைடு வந்து நம்ம அதை ஜாயின் பண்ண கிளாத் இருக்கு இல்லையா, அதோட எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்ததுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வி நெக் ப்ளீட்டட் குர்த்தியோட ஃப்ரண்ட் சைடு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் சைடு ரெடி பண்ணணும். பேக்கில் வந்து நார்மலாக ரவுண்ட் நெக் தான் வச்சிருக்கோம். அதை வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். கிராஸ் பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டேன். கரெக்டான சைடுக்கு மேலே இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ரவுண்ட் நெக் வந்து கரெக்டாக திரும்புறதுக்கு இந்த ரவுண்டாக திரும்புகிற இடத்துலலாம் கட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் பீஸ்க்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி படிமான தையல் போட்டால் பேக் சைடு திருப்பும் போது அழகாக சுருக்கம் இல்லாமல் திரும்பும். பேக் சைடு திருப்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து அந்த கிராஸ் பீஸ் ஃபுல்லாக மடித்து அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ கிராஸ் பீஸ் வச்சு மடித்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ பேக் நெக் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. பேக் நெக் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். பேக் பீஸ் வந்து கரெக்டான சைடு வச்சிருக்கேன். அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸ் ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து பேக் சைடு மேலே இருக்க மாதிரி போட்டுட்டு இந்த 2 ஷோல்டரையும் ஒன்றா இந்த மாதிரி வச்சுட்டு ஈக்குவலாக வச்சு நம்ம ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு கிளாத் விட்டு டபுள் தையல் போட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 சைடு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் ஜாயிண்ட் ஆகிடும். ஷோல்டரும் நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். இப்போ ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அந்த 2 பீஸ் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு பீஸாக எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்லீவ்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மேலே ஒரு பீஸ் கீழே ஒரு பீஸ் கரெக்டாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டான சைடு போட்டிருக்கிறத அந்த கீழே இருக்க பீஸ் வந்து மேலே இருக்க பீஸ்க்கு மேலே போட்டுக்கோங்க. மேலே போட்டுட்டு அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு அப்படியே இந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். கீழே வந்து 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு கிளாத் விட்டுருந்தேன், அதை வந்து மடித்து தைச்சிக்கிறேன். இப்போ ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி மடித்து தைச்சாச்சு. இப்போ பாடி பீஸோட ஜாயின் பண்ணலாம். பாடி பீஸ் வந்து ஆர்ம் ஹோல் சைடு கரெக்டான சைடு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்லீவ் பீஸ் வந்து பேக் சைடு மேலே வர மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஷோல்டர் ஸ்டிச்சும் ஒன்றா வர மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஆர்ம் ஹோல் பீஸையும் இந்த ஸ்லீவோட கர்வ் பீஸையும் ஒன்றா பிடிச்சிட்டு லாஸ்ட்டில் எங்கே போய் நிற்கிதோ அந்த இடத்துலேருந்து அப்படியே ஸ்லீவையும் பாடி பீஸையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவும் பாடி பீஸும் ஜாயின் பண்ணியாச்சு. கரெக்டாக ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு பாடி பீஸோட. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் 2 ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிட்டேன். 2 ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ சைடு ஜாயின் பண்ணணும். நான் சைடு ஜாயின் பண்ணுறதுக்காக 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன் சீம் அலவன்ஸு. ஸோ அந்த அளவு கிளாத் விட்டு நம்ம அப்படியே சைடு ஜாயின் பண்ணிவிட்டா நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட்டிங் வந்துடும். ஸோ 2 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு மேலேருந்து இந்த வேஸ்ட்டு கிட்ட வரைக்கும் 2 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. வேஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம 1 இன்ச்சு கிளாத் விட்டால் போதும். ஏன்னா நம்ம ஏலைன் குடுத்தி தான் போட்டிருக்கோம். வேஸ்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு லூஸாக தான் வரும். ஸோ வேஸ்ட்டுக்கு அப்புறம் 1 இன்ச்சு கிளாத்தை விட்டு அப்படியே கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சைடு ஒரு சைடு ஜாயின் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி இன்னொரு சைடையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடும் சைடு ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையல் வேணால் போட்டுக்கோங்க. இப்போ சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் குர்த்தியோட கீழ் சைடு பிசுறு இருக்கும். ஸோ அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயிண்ட் இருக்கிறதே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடித்து இப்படி ஓரத்தில் ஃபுல்லாக ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ குர்த்தியோட கீழ் சைடும் பிசுறு இல்லாமல் மடித்து ஸ்டிச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வி நெக்கில் ப்ளீட்டட் வச்சு குர்த்தி வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த குர்த்தியோட ஸ்டிச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த குர்த்திக்கு வந்து செட்டாக பிளாசோ பேண்ட் போடலாம். பிளாசோ பேண்ட் வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள் பிளாசோ பேண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு. இந்த ஸ்டிச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.